இந்த பில்டிங்கில் பார்த்தோம்னா விநாயகர் உருவம் இங்கே முன்னால் இருக்கவங்க மேலே பார்த்தோம்னா முகாலய கட்டடக்கலை பாணியில் கட்டியிருப்பாங்க. அதனால் இந்த கட்டடம் இந்த ஜல்மஹால் 1699 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 2ஆம் ஜெய்சிங் அவர்கள் காலத்தில் ஸ்கேம் நல்ல ஸ்கேம் ரூ ஃபோர்ட். அதுக்காகவே நம்ம ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஹவா மஹால் பாருங்கள். பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த வணக்க மக்களே, நம்ம இப்போ ஆக்ரா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க ஜெய்ப்பூர் போகிறதுக்காக. அதுதாங்க நம்ம ஜெய்ப்பூர் போகிறோம். 2:40 கரெக்டாக ஆக்ரா ஃபோர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்க. 2:40னா ஒரு 6:30 பக்கமாக ரீச் ஆகிடும் ஜெய்ப்பூர். ஆக்ரா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜெய்ப்பூர் கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 2:40க்கு ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து அஜ்மீர் வரைக்கும் போகுது. நம்ம ஜெய்ப்பூரில் இறங்க போகிறோம். கிட்ட 6:30க்குலாம் ஜெய்ப்பூர் போயிடும். அது எப்படி தெரியுதுன்னா, உள்ளெல்லாம் அந்த வயல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு விளைவிச்சிருக்காங்க. அந்த பருப்பு வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே தெரியுது. ட்ரெயின் வந்து பார்க்கலாம். ஜெய்ப்பூர் வந்தாச்சுங்க. இந்த வீடியோவில் ஜெய்ப்பூரில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் டூர், தெருக்கடைகள் இதை பற்றியும், ஜெய்ப்பூரில் உள்ள அரண்மனைகள் பற்றியும் தெளிவாக வரலாற்றோட போட்டிருக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தாங்க. ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் நைட்டு ஒரு 7:30 வாக்கில் ரீச் ஆகிடுச்சுங்க. வெளியவே பார்த்தோன்னா ஜங்ஷனுக்கு வெளியே பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வந்து பெரும்பாலும் முட்டை இது மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு முட்டை ஃப்ரையும் ஒரு முட்டை கிரேவி வித் சப்பாத்தி ஆர்டர் பண்ணோம். இதில் சப்பாத்திலாம் ரேட் ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இந்த முட்டை கிரேவி மினிமமே 80 ரூபா 2 முட்டை. ஆனால் அந்த கிரேவி அந்தளவு நல்லாலாம் இல்லை. இருந்தாலும் அங்கே அதான் கிடச்சிது. அதை வச்சு சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ரூம் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஜெய்ப்பூர் ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஜெய்ப்பூரில் பைக் ரெண்டில் எடுத்தால் பைக்கு நல்லா செக் பண்ணிட்டு எடுங்க. பிரேக் சரியாக பிடிக்கல, மிரர் சரியாக இல்லை, லூஸாக இருக்குது. பெட்ரோல் பங்கு கேட்டால் அவங்களுக்கே தெரில, பக்கத்தில் உள்ள ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டால். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பைக் ரெண்டல் எடுங்க. 24 hours தான் தராங்க. அப்படியே 12 hours தர மாட்டேங்கிறாங்க. நைட்டு செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அந்தளவு டிராஃபிக் இல்லை. ஜெய்ப்பூர் ஜங்ஷன் பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்கு தாங்க தேடுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோவில் சும்மா அந்த ஜங்ஷன் பக்கத்தில் டூரிஸ்ட் ஏரியா பக்கத்துலாம் கேட்டிங்கன்னா எடுத்து வந்து 100 ரூபா போக வேண்டிய இடத்துல 300 ரூபான்னு வாங்குங்க. நீங்கள் வேண்டான்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா திருப்பி 200 ரூபாய்க்கு வரேன்னு வருவாங்க. திருப்பி வந்தீங்கன்னா வாங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ எல்லாருக்கும் பேரம் பேசுங்க. ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சுங்க. பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நம்ம பிங்க் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தாங்க என்ட்ரி ஆகிறோம். பானை விளக்கு இதெல்லாம் நல்லா விற்கிறாங்க. ஜெய்ப்பூரில் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பாருங்கள், எல்லாம் ஒரே கலராக தான் இருக்கும். ஆனால் பிங்க் கலர் மாதிரி தெரிலங்க. ஆனால் பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கலர். ஆக்சுவலாக இது ஏன் பிங்க் சிட்டின்ட்டு ஒரே கலர் வச்சாங்கன்னா, அப்போ வந்து பிரிட்டிஷ் இளவரசர் ஒருத்தர் இங்கே வந்தாராம். அவர் பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்குமா. அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த கலர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கலர் வந்து கன்டினியூ பண்ணவும் இது பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இங்கே கடை தான். இதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு 10 மணிக்கு மேலே. நாங்கள் இப்போ டைம் ஒரு 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடலாம். ஹவா மஹால் அதுவும் இதில் தாங்க வரும். அது ஹவா மஹால் ஃபேமஸ் என்னென்னா 1000 ஜன்னல் அந்த அரண்மனையில் இருக்குமா. அப்போல்லாம் வந்து இந்த ராணிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டேரெக்டாக வெளியே வர மாட்டாங்களா. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது நிகழ்ச்சி இங்கே நடக்குது, வெளியே நடக்குதுன்னா அந்த ஜன்னல் வந்து பார்க்கறதுக்கு நல்லா வசதியாக நல்லா பார்க்கறதுக்காகவே அந்த ஜன்னல் அப்படி கட்டணும். அந்த டிசைன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடில் வரும்னு நினைக்கிறேங்க. இப்போ அந்த மஹால் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதுதான் ஹவா மஹால். அந்த இந்த 1000 ஜன்னல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இதுதான் ஹவா மஹால். நம்ம ரோட்லேருந்து பார்த்தாவே இந்த வியூ செமையாக தெரியுங்க. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தா இது மாதிரி வியூ நம்ம பார்க்க முடியாது. நம்ம ரோட்லேருந்து பார்த்தா தான் இந்த வியூ செமையாக இருக்கும். இன்னும் நைட்டில் லைட் வெளிச்சத்தில் வந்து செமையாக இருக்குங்க. நம்ம நைட்லேயும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆம்பர்
கோட்டைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் வரும். ஆமர் பேலஸ் வந்தாச்சுங்க. அதோட நுழைவாயில் உள்ளே வந்துட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு மலை மேலே தான் இது கட்டியிருக்காங்க. செமையாக இருக்கும். அப்படியே குளுன்னு இருக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு வர உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. அந்த மதில் சுவர் சுற்றி கட்டியிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே போனால் நம்ம அந்த பேலஸை ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து அந்த பேலஸ்க்கு ஜீப் சவாரியில் 650 ரூபாயாங்க. 2 வீலரும் போகலாம். அதனால் 2 வீலர் அங்கேயே ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மேலே இருக்குங்க. கொஞ்சம் நடந்து போகணும்னா போகலாம். அப்படின்னா 2 வீலரில் போனால் யானை கூட இருக்குங்க ஒரு டைம். ஆனால் நம்ம போகிற டைமுக்கு யானையில் கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அதுக்கு பே பண்ணணும் நம்ம. அமர் பேலஸ் மலை மேலே இருக்காங்க பாருங்க. உயரத்தெல்லாம் எப்படி கட்டிருக்காரு. அவ்வளோ உயரத்தில் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஜோதா அக்பர் படம் இந்த அரண்மனையிலையும் எடுத்திருக்காங்க. ஆக்ரா அரண்மனையிலையும் எடுத்தாங்க, இங்கேயும் எடுத்திருக்காங்க. இந்த அரண்மனையில் நம்ம தமிழ் படம் அஜித் படம்லாம் இந்த சிவப்பு லோலாக்கு குழுன்னு தாங்க வருவாங்க. அதெல்லாம் இங்கே எடுத்தது தான். போட்டு பக்கமாக போனவங்க. பார்க்கிங் இங்கே இருக்குங்க. உங்களுக்கு கைடு வேணும்னா சொல்லுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்க்கிங் கூட கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 2 வீலரு மேலே போகலாம். எதுக்காக இவங்க பார்க்கிங் இங்கே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜீப்பில் போகலாம் அப்படின்வாங்க. மேலே அலோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லை, மேலே அலோடு இருக்குது. ஏன்னா ஜீப்பில் போனால் கிட்டத்தட்ட 2000 ரூபா பக்கமாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 2000 ரூபாலேருந்து 2500 ரூபா. அதுக்காக தான் அவங்க அங்கேயே பார்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. மேலே போகிறதுக்கே 2 வீலருக்கு அலோடு இருக்குது. நம்ம 2 வீலர்லேயே போகலாம். பஸ்ஸும் இருக்குது, ஆட்டோ இருக்குது, 2 வீலர் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் ஹயர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எதுனா நீங்கள் 2 வீலர் ஓகே அப்படின்னா 2 வீலர் ஓட்ட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு வரது தாங்க பெஸ்ட்டு. 500 ரூபாயாங்க யானையில் போகாது மேலே போகிறதுக்கு. சரி ஓகே, நம்ம 2 வீலர்லேயே போயிடுவோம். 2 வீலரே நம்மளுக்கு யானைமா. 2 வீலர்லேயே மேலே போயிடுவாங்க. அப்போ ராஜபுத்திரர்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னாங்க ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு. ஒரு அரண்மனை கட்டி அதை சுற்றி மதில் சுவர் ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் அகலி வச்சுருந்தா கூட சுற்றி பெரிய உயரமான ஒரு மதில் சுவரை கட்டியிருக்காங்க. இது பைக்கில் போகிறது சுற்றி போகுது. அதுக்கு நடந்தே போயிடல மாட்டேங்குது. நடந்து போயிடுறது கொஞ்சம் என்என்சி முன்னாடியே இருந்துச்சு. ரோடு சுற்றி போகுதுங்க. எப்படி தான் மலை மேலே இதெல்லாம் கொண்டு போய் அப்போல்லாம் கட்டியிருப்பாங்கன்னே தெரிலங்க. அவ்வளோ உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி பக்கமாக கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க உயரம். அப்பா இதில் ஏதோ எழுதியிருக்கு, என்னன்னு தெரில. எது எதுனாலும் இதுதான் வழின்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போவோம். Amar Palace. Right hand side. Road. Oh, this is not a. No, it's a lake. Sagar Lake. Okay, thank you. Lake இருக்காமே சும்மா வளர்ச்சி. என்ன சொன்னாங்க? லெஃப்டா? இங்கே பாருங்க. ஆனால் அப்போ கட்டணும்னு நினைக்கிறேன். பார்க்க ஆனால் நல்லா இருக்குது. மாட்டை கட்டி சாணி மாடு ஒட்டகம்லாம் கட்டியிருப்பாங்களாட்டுக்குது. எப்படி இருக்குது பாருங்க. ஆனால் செம பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆனால் மெயினான இடத்துல நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. அதை சுற்றி உள்ளதெல்லாம் ஆனால் குடியிருக்கிறாங்க. பக்கத்தில் வீடுலாம் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் சுத்தமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. போகிற பாதையே கல்லு இருக்குது. மலை மேலே ஏறுறோம். வண்டி இருந்துச்சுன்னா வண்டியை ஃபுல்லாக என்ன ஏதுன்னு பார்த்துட மாட்டேங்குதுங்க. வண்டியே தள்ளி விட்டுருச்சு.
ஃபுல்லாக அந்த பருப்பு அறுவடை பண்ணிவிட்டு அதோட தட்டைன்னு நினைக்கிறேங்க, மாட்டுக்கும் ஒட்டகத்துக்கும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நடந்து போகிறதுக்கு பேக் சைடில் தாங்க ஏரி இருக்குது. ஆம்பர் பேலஸை சுற்றி ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குங்க. இந்த ஆரவல்லி மலைத்தொடர்லேயே இவங்க சுவர் கட்டியிருக்காங்க. அப்பயே எதுக்குன்னா எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க. இந்த சுவரோட நீளம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டியிருக்காங்கன்னா, அங்கங்கே வாட்ச் டவரும் கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா எதிரிகள் வந்து இங்கே உள்ள வரப்ப அங்கே வந்து சிப்பாய்களை நிறுத்தியிருப்பாங்களா, அவங்க வந்து மோளம் அடித்து சிக்னல் வந்து கோட்டைக்கு தருவாங்களாங்க. இது மூலயமா இவங்க அலர்ட் ஆகிக்குவாங்களாம் கோட்டையில் உள்ளவங்க. ஆம்பர் ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் சூரிய பாதை, சந்திர பாதை 2 பாதை இருக்குங்க. இதில் சூரிய பாதை வழியாக யானையில் மூலியமாக வரவங்க வருவாங்க. யானை சவாரிக்கு 2500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 102 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா கம்பெனி டிக்கெட் எடுத்துக்கிட்டா எல்லா ஃபோர்ட்டுக்கும் காமன் டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டில் ரேட் குறையுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் திவானி ஆமுங்கிற இடம். திவானி ஆமுங்கிறது பொது சபைன்றாங்க. இங்கே வந்து பொதுமக்கள், ராஜா, மந்திரிங்களுக்கு அனுமதி இருக்குங்க. ராணி இவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அவங்க எங்கேருந்து பார்ப்பாங்கன்னா, இந்த பில்டிங்கில் இந்த 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோரில் உள்ள ஜன்னல் வழியாக நின்று இங்கே உள்ள நிகழ்வுகளை பார்ப்பாங்களாம். இந்த பில்டிங்கில் பார்த்தோம்னா விநாயகர் உருவம் இங்கே முன்னால் இருக்கவங்க, மேலே பார்த்தோம்னா முகாலய கட்டடக்கலை பாணியில் கட்டியிருப்பாங்க. அதனால் இந்த கட்டடம் இந்து முகால் பாணியில் கட்டியிருக்காங்கங்க. நம்ம இப்போ பார்க்குற இடம் தாங்க சீஸ் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீஸ் மஹால் தான் திவானி காசாவும் செயல்பட்டுருக்கு. திவானி காசுனா ப்ரைவேட் மீட்டிங் ஏரியாங்க. அதாவது முக்கிய விருந்தினர்கள், அமைச்சர்கள், ராஜா, ராணி இவங்க வந்து கலந்துரையாடுற ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு. ராஜாவோட பெட்ரூமும் இந்த சீஸ் மஹாலில் தாங்க இருக்குது. ராஜா ஜெய்சிங் அவங்க தான் இந்த கண்ணாடி மாளிகையை கட்டியிருக்காரு. இந்த மாளிகை ஃபுல்லாகவே பெல்ஜியம் கிளாஸால் கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு விளக்கை வந்து ஒரு மாடத்தில் வச்சோம்னா அப்படியே எதிரொலிச்சு, கிளாஸில் எதிரொலிச்சு ஒரு ஸ்டார் வானத்தில் பின்னுற மாதிரி இந்த பில்டிங் தெரியுங்க. ராஜா மான்சிங் தான் இந்த ஆம்பர் கோட்டையை கட்ட ஆரம்பித்தாருங்க. அவர் கட்டின மாளிகை தான் இந்த இடம். இது சதுர வடிவில் இருக்குங்க. ஏன்னா ராஜா மான்சிங்க்கு மொத்தம் 12 மனைவிகள். இந்த 12 மனைவிகளுக்கும் தனித்தனி ஒரே மாதிரியான அறையை கட்டியிருக்காரு. ஒரு பக்கத்துக்கு 3 அறை வீதம். இந்த சதுர வடிவ பில்டிங்கில் மொத்தம் 12 அறை இருக்குங்க. ஒவ்வொரு ராணியோட அறைக்கும் ராஜாவோட அறைக்கு செல்றதுக்கு தனி பாதையே இருக்குங்க. இது மாதிரி தான் இன்டீரியரான ஒரு பாதை இருக்குது. இதில் ராணியோ ராஜாவோ மீட் பண்ணுறாங்கன்னா மற்ற ராணிகளுக்கு தெரியாது ராஜா எந்த ராணியை மீட் பண்ணுறான்ட்டு. அது மாதிரி அவர் கட்டியிருக்காரு. அரண்மனையோட முதல் மாடியில் இருக்கோங்க. அருக்கால பாருங்க, கருங்கல்ல அப்படியே செதுக்கியிருக்காங்க. அப்பயே செம வெயிட் இருக்கும் போல். இப்படி தான் அதுவும் இந்த அரண்மனை மலை மேலே இருக்குது. ரொம்ப பெரிய மலைலாம் சொல்ல முடியாது, ஆனால் மலை உயரமாக இருக்குது. அருக்காலே கல் செமையாக செஞ்சுருக்காங்க. இதுதான் ராணியோட அரண் நினைக்கிறேங்க. அறை ஃபுல்லாக மாடங்களோட அழகிய வேலைப்பாடுகளோட நல்லா டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி தான் மற்ற 12 ராணிகளோட அறையும் இருக்கும். உள்ளேயே ராஜாவை மீட் பண்ணுறதுக்கான வழியும் இருக்குது. இவர் ஜெயிலா இல்லை சுரங்க பாதையான்னு தெரியல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 12 அறையும் ஒரே மாதிரி இருக்கனால எந்த இடத்துல உள்ளே போயிட்டு எந்த இடத்துல வெளியே வர்றதுன்ட்டு ஒரு குழப்பம் இருக்குங்க. இதுதான் ராஜஸ்தானோட பாரம்பரிய இசைங்க. அந்த இசைக்கருவி பேர் என்னன்னு பார்த்தோன்னா ராவண ஹதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆம்பர் கோட்டையை பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை நாளாவது தேவைப்படுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோட்டை, கிட்டத்தட்ட 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுங்க இந்த கோட்டை. இந்த கோட்டைக்கு உள்ளே போயிட்டு எந்த பக்கம் வெளியே வர்றதுன்னு தெரியாத அளவு அந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதாங்க மாதோ ஏரி. இந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் ஆம்பர் ஃபோர்ட் கட்டியிருக்காங்க, ஆரவல்லி மலைத்தொடர் அடிவாரத்தில். இதுதான் வெளியிருந்து பார்க்குற வியூங்க. செம பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோட்டை கட்ட ஆரம்பித்த மான்சிங் யாருன்னு பார்த்தோம்னா அக்பரோட 3வது மனைவி ஜோதாபாய் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜோதாபாய் வந்து மான்சிங்க்கு அத்தை வேணுங்க. வெயில் செமையாக கொளுத்துது. இப்போ ரொம்ப சரிவாக இருக்குது, பார்த்து இறங்கணுங்க. யானை சவாரியில் போகிறவங்க வந்தால் காலையில் 11 மணி வரை முடிஞ்சிடுங்க. வண்டி கண்டிஷனாக ஆகிடுங்க. ஏன்னா இங்கே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்ட் இதெல்லாம் நிறையா பார்ப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹில் ஏரியா, கொஞ்சம் உயரமான இடத்துல சரிவாக நம்ம வண்டி ஓட்டி போகிற மாதிரி இருக்கும். உயரமாக எடுத்து கீழே இறங்குறப்ப சரிவில் இறங்குவோம்.
ஸோ அதனால் வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்கணுங்க. அது இல்லாத இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் கருங்கல் பறிச்சு தான் ரோடே போட்டிருக்காங்க. வண்டி கண்டிஷன் தான் நம்மளுக்கு செட் ஆகும். இங்கே உள்ளவங்களுக்கு அது பழகிருக்கும். அமர் ஃபோர்ட்டுக்கு நடந்து போனால் பக்கம் தாங்க. டூ வீலர்லேயும் ஜீப்லேயும் போனால் தான் கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. யானை வழித்தடமும் கொஞ்சம் பக்கம் தான். ஆனால் யானை பொறுமையாக நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆம்பர் கோட்டைக்கு போகிற வழியிலேயே நம்ம 2 கோட்டையை பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஆம்பர் கோட்டையை பார்த்துட்டு நாகர்கர் கோட்டையை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த நாகர்கர் கோட்டை எங்கே இருக்குன்னா ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேலே இருக்குங்க. நம்ம இப்போ மலை மேலே போயிட்டுருக்கோம். இதே வழியில் போய் ரைட் சைடில் கட் பண்ணோம்னா ஜெய்கர் கோட்டைக்கு போகலாங்க. இந்த ஜெய்கர் கோட்டை பார்த்தோம்னா ஆம்பர் கோட்டையிலேருந்து பார்த்தோம்னா அதுக்கு மேலே உள்ள கோட்டை தான் ஜெய்கர் கோட்டை. இப்போ ஆம்பர் கோட்டைக்கும் ஜெய்கர் கோட்டைக்கும் இடையில ஒரு நிலத்தடி வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆனால் இந்த மலை பாதை வழியை தான் போய் ஜெய்கர் கோட்டை அடைய முடியும். அப்போ உள்ள ராஜாக்கள்லாம் வந்து தன் ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு மலை மேலே நல்ல அரண்மனையை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா எதிரிகள் ஈஸியாக வந்துட முடியாது இல்லைங்களா, நிலப்பகுதியிலலாம் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்காகவே இவங்க மலையில் நல்ல பெரிய அரண்மனைகளை கட்டி அதை சுற்றி பெரிய உயரமான மதில் சுவர்களையும் கட்டியிருக்காங்க. மலை மேலே கட்டி சுற்றி மலையை சுற்றியுமே மதில் சுவர் கட்டி வச்சுருக்காங்க. எப்போ ஆடுலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கு வரப்போ பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாகர்கர் கோட்டைக்கு என்ட்ரி டிக்கெட்டாக இந்தியன்ஸுக்கு 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஸ்டூடெண்ட்டுக்கு 22 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இந்த ஃபோர்ட்டை கட்டினவர் யாருன்னு பார்த்தோம்னா மன்னர் 2ஆம் ஜெய்சிங் அப்படின்றவர் தான் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காருங்க. இவர் தான் ஜெய்ப்பூர் நகரத்தையும் நிறுவியிருக்காரு. கிபி 1734 நாகர்கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோட்டை மெயினாக எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா மராத்திய படைகளையும் ஆங்கில கம்பெனி படைகளையும் எதிர்கொள்கிறதுக்காக இந்த கோட்டை கட்டியிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாத மன்னர் வந்து வேட்டைக்காக வருவாராம். அப்போ வேட்டையாடிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாலேயே ஒரு பீரங்கியை நிற்க வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறப்ப நம்ம வாங்கின என்ட்ரி டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்கங்க. இது வந்து ராஜாவோட பெட்ரூம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நிறைய மாடங்கள் இருக்குது. அவ்வளோ அழகாக நீட்டாக வேலைப்பாடுகளோடு செஞ்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு அறையிலையும் பார்த்தோம்னா மாடங்கள் நிறைய வச்சுருக்காங்கங்க. இந்த மாடங்கள் வந்து பொருட்கள் வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருப்பாங்க. பொருட்கள், விளக்குகள் இது மாதிரி வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாடங்கள் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள சீலிங் முதற்கொண்டு எல்லாமே கலை வேலைப்பாடுகள் அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த கோட்டையில் மகாராஜா சவாய் 2ஆம் ராம்சிங் அப்படின்ற மன்னரால் மாதவேந்தர் பவன் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த கட்டடம் எதுக்குன்னு பார்த்தோன்னா அரச குடும்ப பெண்கள் வசிக்கிறதுக்காக இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தோம்னா 9 சிறிய அறைகள் இருக்குது. இங்கே வந்து அவங்க தங்கறதுக்காகவே இந்த அறைகளை கட்டியிருக்காங்களாம். 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை அப்போ இந்த கோட்டையில் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட குடும்பங்கள் வந்து பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டதாங்க. இந்த கோட்டையிலிருந்து பார்த்தா ஜெய்ப்பூர் நகரத்தோட வியூ அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுங்க. ஏன்னா சுற்றியும் அங்கங்கே ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா ஜெய்ப்பூர் நகரத்தோட வியூ அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோட்டை சுற்றி உள்ள அந்த மதில் சுவர் தெரியுங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா இந்த மதில் சுவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு இந்த மதில் சுவர் கட்டியிருக்காங்கங்க. ஆம்பர் ஃபோர்ட்லேருந்து பார்த்தாலும் தெரியும், ஜெய்கர் ஃபோர்ட்லேருந்து பார்த்தாலும் தெரியும். இது வந்து நாகர்கா ஃபோர்ட்டுங்க. இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுங்க. மிகப்பெரிய மதில் சுவரை மலை மேலே கட்டியிருக்காங்க. அங்கங்கே வீரர்களை நிறுத்தி வாட்ச் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பாதுகாப்பாக ராஜபுத்திரர்கள் வந்து கோட்டையை கட்டியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாத நீர் மேலாண்மைக்கும் அப்போவே கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு படிக்கிணறு இந்த கோட்டையில் இருக்குங்க. இந்த கோட்டையில் கிச்சனும் இருக்குது. அந்த கிச்சன் ரூம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உள்ள கிச்சன் ரூம் இதுதாங்க. உள்ளே வந்து எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ளே அந்த
போகிறதுக்காகவே உள்ள அதுக்கான செட்டப் பண்ணியிருக்காங்க அப்போவே. நல்லா நீட்டாக இருக்குங்க. கிச்சன் ரூம் அவ்வளோ பெருசு. ஏன்னா அரண்மனையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் சமைக்கணும் இல்லைங்களா? இப்போ நாகர்கர் ஃபோர்ட்டை பார்த்துட்டு அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்குனோம்னா, ஜெய்ப்பூர் போகிற வழியிலேயே ஜல் மஹால் அப்படின்ற ஒரு பேலஸ் இருக்குங்க. இது ஏரிக்கு நடுவில் உள்ள பேலஸ். இந்த ஜல் மஹால் 1699ல் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 2ஆம் ஜெய்சிங் அவர்கள் காலத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்போ உள்ள நிலையில் இருக்குது. ஆனால் ஜல் மஹாலை பொதுமக்கள் பார்க்கறதுக்கு அலோடு இல்லைங்க. ஏரிக்கரையிலேருந்து பார்க்கலாம். இந்த ஏரிக்கரையிலேயே ராஜஸ்தானி உடை அணிஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ஸ்கேம், நல்லா ஸ்கேம். ப்ரூஃப் ஃபோட்டோ. வேர் இஸ் மை ஃபேமிலி ஃபோட்டோ? 100 रुपीस दो। கிவ் ஃபேமிலி ஃபோட்டோ ஃபர்ஸ்ட். अरे भाई साहब पैसे दे दो। ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லா எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஃபோட்டோவுக்கு 200 அப்படின்னு சொல்லுவாங்க, 300 கூட சொல்லுவாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு 200 பே பண்ணணும், இல்லை 300 பே பண்ணணுன்னுவாங்க. அது சாஃப்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி. அப்படி நம்ம ஒத்துக்கலனா கூட நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுக்கே வந்து வாங்கிட்டு தாங்க விடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸ்கேம் நிறைய நடக்கும். ஹவா மஹால்ன்ற இடத்துல தான் இங்கே கடை வீதி நிறையா இருக்குங்க. இப்போ ஜல்மஹால் பார்த்துட்டு இப்போ ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளே பார்த்தோம்னா ஹவா மஹால் இருக்குது. ஏற்கனவே நம்ம வெளியே நின்று பார்த்துருப்போம். இப்போ உள்ள ஹவா மஹால்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1000 ஜன்னல் உள்ள பேலஸுங்க இது ஜெய்ப்பூர் சிட்டி சென்டர்லேயே இருக்குது. அது இல்லாத ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளே சிட்டி பேலஸ்னு இன்னொரு பேலஸும் இருக்குங்க. இப்போ நம்ம ஹவா மஹால் என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம். கிட்டத்தட்ட மணி இப்போ ஒரு 4:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக இந்த ஹவா மஹால் உள்ள ஏரியா ஃபுல்லாக கடை வீதி தாங்க. ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டைம் பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கணுங்க. ஏன்னா ஒரு 6 மணி வரை க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் ஹவாய் மஹால். எதுக்கு இந்த டைமில் பார்க்க பிளான் பண்ணியிருக்கணுமா ஈவினிங்கில்? இப்போ உள்ள ஃபோர்ட்டை பார்த்துட்டு வெளியே வந்து அந்த ரோட்டில் இருந்து அந்த ஹவாய் மஹால் பார்க்க லைட்டிங்கில் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த ஈவினிங் டைம் பிளான் பண்ணியிருக்கோம். ஹவா மஹால் என்ட்ரி டிக்கெட்டாக 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஸ்டூடெண்ட்டுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது இந்தியன்ஸுக்கு. ஹவா மஹால் 1799ல் கட்டியிருக்காங்க. யார் கட்டினாங்கன்னு பார்த்தா மகாராஜா சபாய் பிரதாப் சிங் என்பவரால் கட்டப்பட்டது. இவர் யாருன்னா ஜெய்ப்பூர் நகரத்தை நிர்மாணித்த மகாராஜா 2ஆம் ஜெய்சிங்கோட பேரன் தான் இந்த பிரதாப் சிங். ஹவா மஹாலை வடிவமைச்சது யாருன்னு பார்த்தோம்னா லால் சந்த் உஸ்தான் என்பவர் தாங்க. இவர் தான் ஜெய்ப்பூரோட நகரத்தையும் வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. இந்த ஹவா மஹால் கட்டுறதுக்கான மெயின் நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா அரச குடும்ப பெண்கள் வந்து வெளியில் உள்ள நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கிறதுக்காகவே இந்த ஹவா மஹால் கட்டியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 953 ஜன்னல்கள் இருக்குங்க. இந்த ஜன்னல் வழியாக அரச குடும்ப பெண்கள் வெளியில் உள்ள நிகழ்வுகளை இந்த ஜன்னல் வழியாக பார்ப்பாங்களாம். அரச குடும்ப பெண்களுக்கு டைரெக்டாக வெளியாட்களை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால தான் இந்த ஜன்னல் வழியாக வெளி நிகழ்வுகளை பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஜன்னல் வழியாக வெளியே எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வெளியில் நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இப்போ ஈவினிங் டைம்னால ஃபுல்லாக கடை வீதி எல்லாம் பர்ச்சேசிங் போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த காலத்தில் இது மாதிரி தான் அரச குடும்ப பெண்கள் வந்து ஜன்னல் வழியாக வெளி நிகழ்வுகளை பார்க்குறதுக்காக இது மாதிரி ஜன்னல்கள் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஜன்னல்களோட அமைப்பு பார்த்தா தேன்கூடு வடிவில் இருக்குங்க. நம்ம வெளியே ரோட்டில் நின்று பார்த்தோன்னா அந்த அமைப்பே ஒரு தேன்கூடு வடிவில் தெரியும். இது மாதிரி அரண்மனையில் எந்த பகுதியில் நின்று பார்த்தாலும் அங்கே ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல் வழியாக வெளி நிகழ்வுகளை ரசிக்கலாம். அந்த அளவு ஜன்னல்கள் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாத உள்ள அங்கங்கேயும் நிறைய ஜன்னல்கள் இருக்குங்க. இந்த ஜன்னல்கள் வழியாக உள்ள என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3-4 அடுக்கு இருக்குது. இந்த ஃப்ளோருக்கு போகிற வழி எல்லாமே ஜன்னல் தாங்க. இந்த ஹவா மஹாலில் இருந்து பார்த்தா அந்த மலை மேலே உள்ள ஃபோர்ட்டு அவ்வளோ அழகாக தெளிவாக தெரியுதுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து மெயின் ஃப்ளோர், அதாவது டாப் ஃப்ளோருக்கே வந்துட்டோம். டாப் ஃப்ளோரை பார்த்தோம்னா நல்லா குறுகலாக இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயுமேங்க நெருக்கமான ஜன்னல்கள் நிறையா இருக்குது. அதனால தாங்க இந்த ஹவா அரண்மனையை காற்று அரண்மனை, பேலஸ் ஆஃப் விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜன்னல்கள் வழியாக காற்று அவ்வளோ இதமாக வீசுமா. அதனால் வெயில் காலத்தில் இது கோடைக்கால அரண்மனையாகவும் அரச குடும்பங்களுக்கு இருந்திருக்குங்க. ஹவா மஹால்குள்ளேயே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் ஹவா மஹால் சிட்டி பேலஸோட மினியேச்சர் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாத அரசர்களோட
மெழுகு சிலைகளும் இங்கே வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஹவா மஹால் வந்தீங்கன்னா இதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ லைட்டிங்கில் ஹவா மஹால் வெளியே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காகவே நம்ம ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஹவா மஹால் பாருங்கள். பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த நைட் டைமில் லைட்டிங்கில் செம அழகாக இருக்குங்க. ஹவா மஹாலை நைட் வியூ பார்த்துட்டு அப்படியே பக்கத்துலலாம் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கடையும் நிறையா இருக்குது. அங்கே ராஜஸ்தான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. 10 rupees. Yeah. One more. எது எடுத்தாலும் பிளேட் 10 ரூபா தாங்க. இதில் நூடுல்ஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா. அதே மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணி அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் வச்சு தந்தாங்க. ஸ்டஃப் பண்ணி தந்தாங்க. அதுவும் சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா மறக்காத டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்கும். ஏதோ ஒரு பழம் மாதிரி இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. இனிப்பும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நல்லா இருக்கு. இது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. நேம் ஜெய்ப்பூர் சிட்டிலே ஜந்தர் மந்தர் சிட்டி பேலஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லாதனால அங்கே போக முடியல. ஜெய்ப்பூர் வந்து டெல்லி கிளம்பியாச்சுங்க. மணி இப்போ 9 மணி இருக்கும். பாய் பாய் ஜெய்ப்பூர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.